Hi friends, welcome back to my channel. This is Ivangi Story. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேருவோட அஃபிஷியல் ட்ரெய்லராக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஜீத்து ஜோசப் அவரோட ஃபிலிமில் வருது. ஸோ நார்மலாகவே அவரோட ஃபிலிமில் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னால் நம்ம திருஷ்யம் 1 and 2 நம்ம சொல்லலாம். செம்ம சக்கப்போடு போட்ட படம்னே சொல்லலாம். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், க்ரைம் த்ரில்லரை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை பக்காவாக காமிச்சது தான் ஜீத்து ஜோசப். ஸோ அவரோட வரிசையில் அடுத்த காம்போ திரும்பி மோகன்லால் சார் வச்சு எடுக்கிறாரு. ஸோ அது நேருன்னு வச்சுருக்காங்க. ஸோ எதை வச்சு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஸ்டோரி பிளாட் எப்படி இருக்கும், இது ஒரு க்ரைம் மிஸ்ட்ரியா இல்லை சஸ்பென்ஸ் த்ரில்லராக எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பார்த்தா தான் தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். പോലീസ് സ്റ്റേഷൻ സി ആണ് എവിടെ? ഇതാണ് സർ. ആശീർവാദ് സിംഗ്. ക്രൈം നമ്പർ 2752-2022 തുമ്പ പോലീസ് സ്റ്റേഷൻ. പ്രതി മൈക്കിൾ. സ്റ്റോറി ഓഫ് കറേജ്. സംഭവം നടന്നതിന് തലേ ദിവസം പ്രതി തൊട്ടടുത്ത വീട്ടിൽ വന്ന് താമസിച്ചതിന് സാക്ഷികൾ. പ്രിയമണി. മോളെ വിഷമിക്കരുത്, ഇതുകൊണ്ടൊന്നും കേസ് തീരുന്നില്ലല്ലോ. നമ്മൾ ഫൈറ്റ് ചെയ്യും. സ്പെഷ്യൽ പിപിയുടെ പേരെന്താ പറഞ്ഞത്? സർ ഏതൊരു വിജയമോഹൻ എന്നറിഞ്ഞു. വർഷങ്ങളായി അയാൾ പ്രാക്ടീസ് പോലും ചെയ്യുന്നില്ല. ഒരു ട്രയലൊക്കെ നടത്തുക എന്ന് പറഞ്ഞാൽ സർ ഐ എം നോട്ട് ഫിറ്റ് ഫോർ ദിസ് കേസ്. എനിക്കറിയാം സർ, നമ്മൾ ഈ കേസ് ജയിക്കും. நிறைய பேர் இருக்காங்க. ഐ ക്യാൻ സെൻസ് ഇറ്റ്. വർഷങ്ങളായി ഞാനൊരു ട്രയൽ അറ്റൻഡ് ചെയ്തിട്ട് ഐ ലോസ്റ്റ് ദാറ്റ് ടച്ച്. ഐ എം നോട്ട് കോൺഫിഡൻറ്റ് എനിമോർ. കുട്ടിക്ക് അന്നത്തെ ദിവസം ഒന്ന് ഓർത്തെടുക്കാൻ പറ്റും. യുവർ ഓണർ, ദിസ് ഇസ് പ്രിപ്പോസ്റ്ററസ്. കേസ് വിജയിക്കില്ലാന്ന് മനസ്സിലായപ്പോൾ ജാമ്യം റദ്ദാക്കാനായി ഒരു കള്ള കേസുമായി വന്നിരിക്കുന്നു. മിസ്റ്റർ വിജയ് മോഹൻ, I will not entertain this kind of practice in my court. നോ യുവർ ഓണർ, യു കനോട്ട് ഇന്റിമിഡേറ്റ് ദ വിറ്റ്നസ്. ഐ ആം നോട്ട് ഇന്റിമിഡേറ്റിംഗ്. യു കുഡന്റ് സീ ഇറ്റ് കമിങ്. അതെ, എനിക്ക് അതിനുള്ള കഴിവില്ല. അതുകൊണ്ട് ഈ കേസ് ഞാൻ എടുക്കുന്നില്ലെന്ന് പറഞ്ഞ. സാക്ഷിയോട് എങ്ങനെ ചോദ്യങ്ങൾ ചോദിക്കണമെന്ന് ഞാൻ തീരുമാനിക്കും. യു കീപ് ക്വയറ്റ് ആൻഡ് സിറ്റ്. നിങ്ങളുടെ ഈ കഥ കോടതി വിശ്വസിക്കാത്തതിന് ഞാൻ എന്ത് ചെയ്യാൻ? മിണ്ടരുത് എന്നോട്. നിങ്ങൾ ഒരൊറ്റ ആള് കാരണം ഇതല്ല. കേരളത്തിൽ ഒരു കോടതി രാത്രി സിറ്റിംഗ് നടത്തുന്നു എന്ന അസാധാരണമായിട്ടുള്ള സംഭവമാണ് അരുൺ ഇപ്പോൾ ഇവിടെ നടക്കുന്നത്. ഫൈനൽ ടച്ച് സമയം. അപ്പൊ നമ്മൾ ഈ കേസ് ജയിക്കില്ല അല്ലേ സർ? ആസ് എ ലോയർ ഈ കേസിന്റെ വിജയ പരാജയങ്ങളെ കുറിച്ച് പറയാൻ ഞാൻ ആളല്ല. ஓகே, நேருன்னா ட்ரூட்டுன்னு அர்த்தம். ஓகே, கடைசியாக சப்டைட்டிலெலாம் போட்டிருக்காங்க நேருன்னா ட்ரூட்டுன்னு. ஸோ ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லராக அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ட்ரெய்லர் கட் பண்ண விதம் ரொம்பவே இன்டென்ஸாக கட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு டைலாக்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ நம்ம நார்மலாக ஜீத்து ஜோசப் கிட்டே நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அதே தான் இல்லையும் கொடுத்துருக்காரு. சூப்பராகவே கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். எனக்கு என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இவரும் மோகன்லால் சாரும் காம்போ வந்தாலே அந்த படம் மோஸ்ட்லி சூப்பர் ஹிட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்த படம் 12th மேன் சொல்லிட்டு ஒரு அதுவும் சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். எனக்கு என்னென்னா, இந்த மூவி பார்க்க போகும்போது நிறையா இடத்துல நேர்கொண்ட பார்வை, அதுக்கப்புறம் பிங்க்கு, இதோட ரெஃபரன்ஸ் அப்பப்போ வந்துட்டு போகுது. ஏன்னா அதோட கான்செப்ட் எப்படின்னா, ஒரு லாயர் இருப்பார். அந்த லாயர் அவ்வளோவா கேஸ் எடுத்துருக்க மாட்டார். அது அவரோட ப்ரீவியஸாக நடந்த ஒரு விஷயனால அவர் அவ்வளோவா கேஸ் எடுத்துருக்க மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அந்த இன்சிடெண்ட்னால் அவர் அந்த ஒரு கேஸ் எடுக்கிற மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இல்லையும். ஆனால் இவங்க இவர் லாயர் ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு இன்சிடெண்ட்னால அவர் பண்ணல. திரும்பியும் அவர் ஒரு கேஸ் எடுக்கிறாரு. அதில் அவர் அந்த கேஸை ஜெயிச்சாரா இல்லையான்றது தான் ஒரு ஸ்டோரி. ஸோ அவருக்கு சுற்றி நடக்கிற ஒரு ஸ்டோரியாகவும், ஸோ அதே போல் அந்த கேஸுக்கான அந்த ட்ரூத்தையும் அவர் கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்றது தான்
ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரியை அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு என்னென்னா அவங்க நேருன்ற அந்த டைட்டில் காமிக்க போகும்போது அந்த கோட்டு, அப்புறம் அந்த புக்கை திறக்க போகும்போது அந்த ட்ரூத்து, அந்த 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 டிசைன் ஒர்க் எல்லாத்தையுமே அழகாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதே போல் அந்த டைட்டில் ஃபாண்ட் காமிச்ச விதமும் சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக ட்ரெய்லர் கட் பண்ண விதம் சூப்பராக இருக்குது. December 21 அன்றைக்கி வருதுன்னே சொல்லலாம். ஸோ நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்கு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணிங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ until then catch you guys in the next video. Bye.